கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. இயேசுவின் 12 திருத்தூதர்களுள் ஒருவரானவர், இந்திய திருநாட்டினுடைய திருத்தூதர், சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலர் புனித தோமையாருடைய விழாவை இன்று நாம் சிறப்பித்து கொண்டாடுகிறோம். இந்த விழா இறைவன் மீது நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தை ஆழப்படுத்துகிறது, மிகுதியாக்குகிறது. கடவுள் பேரில் இன்னும் அதிகமான ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டு வாழ அழைப்பு தருகிறது. நம்முடைய விசுவாசமற்ற சூழ்நிலைகளை சுட்டிக்காட்டி அப்படிப்பட்ட தருணங்களிலிருந்து நாம் விடுபட்டு இறைவனை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பதை எடுத்து கூறி அழைப்பு தருகிறது. புனித தோமையாரை போல அதிகமான மன துணிவு பெற்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். ஆண்டவரை முழுமையாய் விசுவசித்து அறிக்கையிடுகின்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். எப்படி புனித தோமையார் என் ஆண்டவரே என் கடவுளே என்று அறிக்கையிட்டாரோ, நாமும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் செயல்களில் என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லி நினைத்து துதிக்கின்றவர்களாயிருக்க வேண்டும். இறைவா, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். புனித தோமையாருடைய பரிந்துரையால் நாங்கள் என்றென்றும் விசுவாசத்தோடு வாழவும் உம்முடைய பேரின்பத்தில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெறவும் எங்களால் முடிந்தவரை கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் உம் வல்லமையை வேண்டி செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆண்டவரே என் கடவுளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் புனித தோமையாருடைய பெருவிழாவில் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித தோமையாருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம். அன்பிற்குரியவர்களே, புனித தோமையாரை பற்றிய 5 உண்மைகளை உங்களோடு இந்த மறைவுரையில் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். புனித தோமையாரை விவிலியம் எப்படி அடையாளம் காட்டுகிறது என்றால், திதிம் என்னும் தோமா என்று அடையாளம் காட்டுகிறது. 3 இடங்களில் இப்படிப்பட்ட குறிப்பு அடங்கி இருக்கிறது. யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை, யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை, யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை. இந்த 3 இடங்களிலுமே திதிம் எனப்படும் தோமா, திதிம் என்னும் தோமா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தோமா என்கிற இந்த வார்த்தைக்கு, இந்த பெயருக்கு அரமேயிக் மொழியில் இரட்டையர் என்பது பொருள். திதிம் என்கிற கிரேக்க சொல்லுக்கு இரட்டையர் என்பது பொருள். ஆக தோமா என்பதற்கும் திதிம் என்பதற்கும் இரட்டையர் என்பது பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் புனித தோமா இரட்டை சகோதரருள் ஒருவராக இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. மற்றொருவருடைய பெயர் விவிலியத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பாரம்பரியமாக இரட்டை சகோதரர்கள் என்று இவரை அறிந்திருந்தார்கள். 2வது செய்தி, ஆக்ட் ஆஃப் தாமஸ் என்கிற ஒரு நூலில் கிபி
மூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த நூலில் இருக்கின்ற ஒரு நிகழ்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்திய மன்னன் ஒருவன் கொண்டபோரஸ் புனித தோமையாரை அழைத்து ஒரு அரண்மனையை கட்டும்படியாக அவன் கட்டளை பிறப்பிக்கிறான். அதிகமான பணத்தை கொடுத்து அழகான ஒரு அரண்மனை எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். புனித தோமையார் என்ன செய்தாராம், அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து எல்லாவற்றையும் செலவழித்து விட்டார். இதனால் மிகுந்த கோபம் கொண்ட கொண்டபோரஸ் என்கிற அந்த மன்னன், நான் உன்னை அரண்மனை கட்டச் சொன்னால் நீ என்ன காரியம் செய்திருக்கிறாய் என்று சொல்லி வெகுண்டெழுகிறான். அப்பொழுது புனித தோமையார் சொன்னாராம், மன்னா, நான் உனக்கு இந்த மன்னகத்தில் அரண்மனை கட்டவில்லை, ஆனால் விண்ணகத்தில் உனக்கு ஒரு அரண்மனையை கட்டி வைத்திருக்கிறேன். நீ அங்கு போகும்போது அந்த அரண்மனை உனக்காக காத்திருக்கும் என்று சொன்னாராம். இதை நம்ப மறுத்த கொண்டபோரஸ் மிகுந்த சீற்றம் கொண்டு புனித தோமையாரை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தாராம். அப்படிப்பட்ட அந்த நாட்களில்தான் கொண்டபோரஸ் மன்னனுடைய அண்ணன் இறந்து விடுகிறான், சகோதரன் இறந்து விடுகிறான். அந்த சகோதரன் விண்ணகத்திற்கு செல்ல அங்கு கொண்டபோரஸுக்கு ஒரு அரண்மனை கட்டப்பட்டிருப்பதை பார்த்து வியந்து போய் இந்த மன்னனுடைய கனவில் வந்து அந்த செய்தியை தெரிவித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதன் பிறகு கொண்டபோரஸ் மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தோமையாரை பின்பற்றினார், கிறிஸ்துவை பின்பற்றினார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு அறிய வருகிறது. இந்த கொண்டபோரஸ் என்கிற மன்னன் உண்மையிலேயே வாழ்ந்தானா இருந்தானா என்றால் ஆம், அதற்கான சான்றும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 1800களில் ஆப்கானிஸ்தானில் கிடைத்த நாணயங்களில் கொண்டபோரஸ் மன்னனுடைய பெயர் இருப்பதாக அது குறிப்பிடப்படுகிறது. மூன்றாவது, கேரளாவில் மார்த்தோமா கிறிஸ்தவர்கள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மார்த்தோமா கிறிஸ்தவர்கள் யார்? இந்த மார்த்தோமா கிறிஸ்தவர்கள் கிபி 52 புனித தோமையார் இந்தியாவுக்கு வருகிறார். அவர் கொடுங்கல்லூர் வழியாக கேரளா வந்தடைந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. பாரம்பரியம் நமக்கு அதை எடுத்து சொல்லுகிறது. அந்த இடத்தில் அவர் 7 கோவில்களை கட்டினாராம். கொடுங்கல்லூர், கொல்லம், நிரணம், நிலக்கல், கொக்கமங்கலம், கொட்டக்காவு, பாலையூர், இந்த 7 இடங்களில் புனித தோமையார் ஆலயங்களை கட்டி எழுப்பியிருக்கிறார். அப்படி என்றால் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறது இந்த மார்த்தோமா கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முறை. இன்னும் கூட உயிர்ப்போடு சாட்சிகளாக அதற்கு அவர்கள் இருக்கிறார்கள். இந்த உண்மையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. தோமை கிறிஸ்தவர்கள் என்று அவர்களை அழைப்பது. நான்காவது செய்தி, சென்னை புனித தோமையார் மலையும் சின்னமலையும் சாந்தோம் பேராலயமும். கிபி 72 தோமா பரங்கிமலை, இப்பொழுது சென்ட் தாமஸ் மவுண்ட், தோமையார் மலை என்கிற அந்த இடத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஈட்டியால் குத்தி அவரை கொலை செய்கிறார்கள். அவர் இரத்தம் சிந்திய அந்த இடத்தில் இரத்த சிலுவை உருவானதாக ஒரு வரலாறு குறிப்பிடப்படுகிறது. ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒவ்வொரு முறையும்
அந்த நாள் வருகின்ற போது அந்த சிலுவையிலிருந்து இரத்த துளிகள் வெளிப்படுவதாக பல ஆண்டுகள் அதை மக்கள் கண்கூடாக கண்டு நம்பி விசுவசித்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, புனித தோமையார் இப்படி இந்த மயிலாப்பூர் பகுதியில் நற்செய்தி பணியை அறிவிக்கும் போது சின்னமலை என்கிற இடத்தில் அவர் ஒரு குகையில் தங்கி செபித்திருக்கிறார். அந்த குகையும் சின்னமலை பகுதியில் இன்றும் ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது. உலகத்திலேயே 3 திருத்தூதர்களுடைய பெயரினால் அவர்களுடைய கல்லறையின் மீது பெரிய பேராலயங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. புனித பேதுருவினுடைய கல்லறையின் மேல் பேராலயம் கட்டப்பட்டிருக்கிறது. புனித யாக்கோப்புவுக்கு சாண்டியாகோ என்கிற இடத்தில் பேராலயம் கட்டப்பட்டிருக்கிறது. புனித தோமையாருக்கு சாந்தோமில் அவருடைய உடலின் மீது பேராலயம் கட்டப்பட்டிருக்கிறது. சாந்தோம் பேராலயம் அப்படிப்பட்ட ஒரு புகழ்வாய்ந்த பேராலயம் என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது. 5வது, புனித தோமையார் அறிக்கையிட்ட என் ஆண்டவரே என் கடவுளே என்கிற வார்த்தை. விவிலியத்தில் யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 28வது இறைவார்த்தை இதை குறிப்பிடுகிறது. விவிலியத்தில் நேரடியாக இயேசுவை கடவுளே என்று எவரும் குறிப்பிடவில்லை. அதை முதலில் அறிக்கையிட்டவரே புனித தோமையார் தான். மை லார்ட் அண்ட் மை காட். அவரை சந்தேக தோமா என்று நாம் அழைக்கிறோம். இல்லை, உயிர்த்த இயேசுவை பார்த்ததும் அவர் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை கொடுத்தது இந்த உலகத்திற்கே ஒரு மிகுந்த விசுவாசத்தை, நம்பிக்கையை ஊட்டியதாக அமைந்திருக்கிறது. பேதுருவும் யோவானும் கூட இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை, விசுவாச அறிக்கையை சொல்லவில்லை. மாறாக நம் புனிதர், நம் பாதுகாவலர் புனித தோமையார் இத்தகைய விசுவாசத்தை அறிக்கையிட்டிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, புனித தோமையாருடைய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த நாளில் இந்த 5 தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதன் வழியாக புனித தோமையாரை பற்றி இன்னும் அதிகமாக நாம் தெரிந்து கொள்ளவும், விசுவாசத்தோடு அவருடைய பரிந்துரைக்காக வேண்டி செபிக்கவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களுள் ஒருவரான இவர் நம் இந்திய திருநாட்டில் கால் தடம் பதித்தது, குறிப்பாக தமிழகத்தில் அவர் கால் தடம் பதித்து சென்னையில் அவர் இருந்தது நம் ஒவ்வொருவருக்கும் பெருமையை கொடுக்கிறது. எனவே நாம் விசுவாசத்தில் அவரை போல வளர வேண்டும், நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், கடவுளை அறிக்கையிட வேண்டும். அதற்கான வரம் வேண்டி இந்த நாளில் சிறப்பாக நாம் செபிப்போம். ஆமீன்.